நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்னே சொல்லலாம். பிகாஸ் லைக் நம்ம இப்ப இருக்க டிஜி வேர்ல்ட்ல நம்ம த வே வி கம்யூனிகேட் தான் வந்து இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எய்தர் பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் டாக்ஸா அந்த மாதிரி இருந்தாலுமே சரி. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டிவைசஸா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியால அதுவும் தமிழ்நாடுல இருந்து லான்ச் ஆன ஒரு ஆப் வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த ஆப் தான் அரட்டை. ஆல்ரெடி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு இந்த ஆப் எந்த கம்பெனில இருந்து ஒரிஜின் ஆனது, யார் கண்டுபிடிச்சா, அண்ட் இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அண்ட் நிஜமாவே இது வந்து வாட்ஸ்அப்ப சேலஞ்ச் பண்ணுமா? அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இந்த நம்ம வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரட்டை ஆப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரட்டை ஆப் வந்து கண்டுபிடிச்ச கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ. ஜோஹோ வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி. கரெக்டா? ஸோ ஜோஹோ இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் ப்ரௌடஸ்ட் டெக் கம்பெனினே சொல்லலாம். லைக் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1996. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் ஃப்ரம் தி வெஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வெஸ்ட் சைட்ல இருந்து. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஜோஹோ வந்து எந்த ஒரு கேபிட்டலும் இல்லாம அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்களே டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜோஹோங்கிற எவ்வளவு பெரிய கம்பெனி, ப்ரௌடான நம்ம டெக் கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிஓ ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு. இவர் வந்து ஒரு சிஓ அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஹி இஸ் அ விஷனரி. லைக் ஒரு ரூரல்ல இருந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சிருக்காரு அண்ட் பிரின்ஸ்டன்ல படிச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா சிலிக்கன் வேலியில மூவ் ஆகி அங்க செட்டில் ஆயிருக்கலாம் அவரோட நாலேஜ்க்கு. பட் ஆனா ஹி பிளான் டு லைக் கம் பேக் டு தென்காசி. அது ஒரு ரூரல் பார்ட் தான். ஸோ அங்க இருந்து ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணணும், அங்க உள்ள மக்களுக்கு யூத்க்கு வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய விஷயம் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஜோகோ வந்து 55 பிளஸ் பிசினஸ் ஆப்ஸ் அண்ட் 100 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பிளஸ் 180 பிளஸ் கண்ட்ரீஸ் வந்து ஜோகோவோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பூட் ஸ்ட்ராப்ட், விச் இஸ் எந்த ஒரு அவுட் சைட் ஃபண்டிங்குமே இல்லாம செல்ஃபா க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு ரேரான சக்சஸ் ஸ்டோரின்னு தான் சொல்லலாம். ஜோகோ பத்தி பார்த்தாச்சு. இதோட பின்னாடி இருக்கிற ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து பர்த் ஆஃப் அரட்டை. இப்போ வந்து இந்த ஆப் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து இப்போ உருவானது கிடையாது. லான்ச்ட் இன் ஜான்வரி 2021. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ரீச் ஆகல. அங்க மக்கள் இந்தியன் பீப்புள் வந்து இந்த ஆப்போட நேமே வந்து அரட்டை அப்படிங்கிற நேம் வச்சதுதான். இது வந்து ஒரு ப்ராப்பர் தமிழ் நேம். கரெக்டா? இது வந்து ஒரு சிம்பிளா ஈஸியா இருக்கணும், ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் இல்லாம அப்படின்னு டிசைன் ஆன ஒரு ஆப் தான். நம்ம ஆல்ரெடி டே டு டே லைஃப்ல இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதுதான். கரெக்டா? அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இட்ஸ் மெட்டா ஃபாரின் ஓன்ட் அண்ட் இதெல்லாம் அமெரிக்கன் பேஸ்டு அண்ட் டெலிகிராம்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஓன்டு. ஸோ அப்படி ஃபாரின் ஆப்ஸ் அந்த குளோபல் இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரிடாமினண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த ஃபாரின் பேஸ்ட் ஆப்பை தான் நம்ம வந்து ரிலை ஆகி இருக்கும். இப்பதான் வந்து இந்தியால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் நம்மளோட டேட்டா, நம்மளோட கல்ச்சுரல் கான்டெக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து இட்ஸ் வி கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஃபாரின்ஸ். அவங்களோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு செகண்டரி தான். லைக் நம்ம வந்து வேற கண்ட்ரில இருந்து ஜஸ்ட் யூஸ் பண்ற ஒரு யூசர்ஸ் தான். சோ நம்ம வந்து பிரையாரிட்டி கிடையாது. அடுத்து வந்து எப்படி வந்து இந்த அரட்டைங்கிற ஆப் வந்து வைரல் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2024 வரைக்கும், அதாவது ஈவன் இந்த செப்டம்பர் 2025க்கு முன்னாடி வரைக்குமே ஆக்சுவலா வந்து 3000 யூசர்ஸ் தான் வந்து டவுன்லோட் பண்ணிருந்தாங்க பெர் டேக்கு. பட் ஆல் ஆஃப் அ சடன் 350,000 யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க வித்தின் 3 days ஆஃப் டைம். ஈவன் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தாங்க. லைக் வி ஃபேஸ்ட் 100x இன்க்ரீஸ் இன் அரட்டை டிராஃபிக் இன் ஜஸ்ட் 3 days, எக்ஸ்பேண்டிங் சர்வர்ஸ் ஆன் எமர்ஜென்சி பேசிஸ். அஃப்கோர்ஸ் லைக் இவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்களோட சர்வர் வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இன்னுமே வந்து பெஸ்டா என்ன எப்படி அதை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்ல இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல கூட என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்க. மெயினா என்டார்ஸ் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ் அண்ட் இட்ஸ் செக்யூர் அண்ட் சேஃப் அப்படின்ட்டு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் பார்ப்போம் அந்த ஆப் என்ன. லைக் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ரேட் வந்து ஜாஸ்தியா ஆரம்பிச்சிச்சு, பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீடியா வந்து இதை வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சு, இந்தியாஸ் ஆன்சர் டு வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெட்லைன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சோசியல் மீடியால ஏற்பட்ட பஸ் அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்தது, மீடியா சைட்ல இருந்து வந்த எல்லா விஷயத்தினாலையும் டவுன்லோட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த அரட்டை ஆப்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேட் இன் இந்தியா.
இது வந்து நிஜமாலேயே லோக்கல் ஆப் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஆட் ஃப்ரீ லைக் WhatsAppல மாதிரி நெறைய ப்ரமோஷன்ஸ் அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு ஆட் ஃப்ரீயா இருக்கும். அண்ட் சிம்பிள் டிசைன். லெஸ் காம்ப்ளிகேட்டட். லைக் நெறைய குளோபல் ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொன்னு ஒரு எனக்கு புடிச்சிருந்துச்சு இத ரீட் பண்ணும்போது, பாக்கெட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம நோட்ஸ் சேவ் பண்றதா இருக்கட்டும், லிங்க் சேவ் பண்றதா இருக்கட்டும், இந்த ஃபீச்சர் லைக் பாக்கெட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். லைக் யூசுவலா WhatsAppல நெறைய பேர் பண்ற விஷயமா தான் இருக்கும். நம்மளோட நம்பருக்கு நம்மளே வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓ! இது வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் பண்ணணும். ஈவன் கிராசரி லிஸ்ட்டா இருக்கட்டும் எதுனாலும். இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்மள மாரி ஆளுங்களுக்கு. அண்ட் இது வந்து மல்டி டிவைஸ் லாகின் லைக் நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட்ல வந்து அக்ராஸ் டிவைஸஸ் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் பேக்ட் பை Zoho. நம்ம இது வந்து ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் இத்தன வருஷமா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டேபிளான டெக் டீம். ஸோ கண்டிப்பா 100% ரிலை ஆகலாம். இது வந்து ஒரு லைட் வெயிட் ஆப்ன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் லைக் பட்ஜெட் ஃபோன்ஸ்லயா இருக்கட்டும், ஈவன் நீங்க ஸ்லோவான ஒரு இன்டர்நெட் இருக்கிற ஒரு ஏரியால இருந்தா கூட இது வொர்க்ஸ் வெல். அண்ட் டேட்டா பிரைவசி சர்வரே வந்து இந்தியால பேஸ்டா இருக்கு. இதோட வேற என்ன வேணும்? அண்ட் இது ஃபாரின் கண்ட்ரோல் இல்லாதனால டேட்டா பிரைவசி இஸ் சூப்பர் கூல். இதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு? ஐ மீன் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் கிளிச்சஸ். இது வந்து இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு பயங்கரமா டவுன்லோட் பண்றாங்கல்ல மக்கள். மேபி அதனால ஸ்லோ டைமா இருக்கலாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு. அண்ட் ஓடிபி டிலேஸ் லைக் நம்ம ஒன்ஸ் நம்பர் குடுத்ததுக்கு அப்புறம் வர ஓடிபி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப் கிராஷஸ் லைக் இவ்ளோ டிராஃபிக் வந்து அட் அ டைம்ல வரனால ஆப் கிராஷஸ் நடக்குது. அண்ட் நெட்வொர்க் எஃபெக்ட் ப்ராப்ளம் லைக் எல்லாருமே ஆல்ரெடி வந்து WhatsAppல இருக்காங்கல்ல. ஸோ அதனால லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் லைக் யூசுவலா WhatsApp கம்பேர் பண்ணும்போது WhatsApp Pay இருக்கு, WhatsApp பிசினஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறப்போ, இன்னுமே வந்து இந்த ஆப் இப்ப தானே வந்திருக்கு. ஸோ இன்னுமே டெவலப் ஆகும். அரட்டைங்கிறது வந்து தமிழ் அ வார்த்தை கரெக்ட்டா? ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் குளோபலா ரீச் ஆறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் ட்ரஸ்ட் பில்டிங்க பொறுத்தவரைக்கும் இப்ப சடனா வைரல் ஆனனால இட் டேக்ஸ் டைம் லைக் எல்லா யூசர்ஸ் நெறைய வரணும். அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைக் கிராஜுவலா தான் இது குரோ ஆகும் ட்ரஸ்ட் பில்டிங்கிறது. இதெல்லாம் தாண்டி இந்த லாங்குவேஜ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அது எப்படி இதுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்லியர் இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, Feb 2025 வந்து நம்ம Zohoவோட சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. இது பயங்கரமான ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சஜெஸ்ட் பண்றாருன்னா, சவுத் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஹிந்தி வந்து லேர்ன் பண்ணும். பிசினஸ் டெவலப்மென்ட்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது எஸ்பெஷலி என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆ ஹிந்தி வந்து தெரியாம இருக்கிறது. நாட் நோயிங் ஹிந்தி வாஸ் அ சீரியஸ் ஹேண்டிகேப் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி எதுக்குன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக் நம்ம கம்யூனிகேட் பண்றோம்ல, கிளையண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கலாம். உங்களோட கிளையண்ட்ஸ் வந்து டெல்லி, மும்பை, குஜராத்ன்னு இருக்கலாம். அப்படி இருக்கப்போ லைக் இங்கிலீஷ் இஸ் நாட் ஒன்லி தி மீடியம். ஒரு எமோஷன டச் பண்ணணும்னா, அவங்களோட லாங்குவேஜ்ல பேசினா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து தமிழ்நாடுல வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ம் கிரியேட் பண்ணியிருக்கும்னு தெரியும். லைக் நெறைய விஷயம் நடந்திருக்கு. ஆங்கர், புரொட்டஸ்ட், டிபேட்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பொறுத்தவரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் வந்து இது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் மீடியமா மட்டும் பார்க்கல. நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ற மீடியமா மட்டும் பார்க்கல. இது வந்து நமக்கு ஒரு எமோஷன். அதனால இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போச்சு. கரெக்ட்டா ஃபெப்க்கு அப்புறம் இப்ப செப்டம்பர்ல இந்த தமிழ்ல நேம் வச்ச இந்த ஆப் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருச்சு, வைரல் ஆயிருச்சு. அண்ட் பிளாட்டே வந்து ட்விஸ்ட் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லலாம். இப்ப தமிழ்நாடுல என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பீப்பிள் ஆர் செலிப்ரேட்டிங். இது வந்து குளோபல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் தமிழ் நேம்ல. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரைடா இருக்கும். கரெக்ட்டா? இது வந்து எத குறிப்பிடுதுன்னா, நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரையோ, இல்ல நம்ம ரூட்ஸையோ நம்ம வந்து மறைக்க தேவையில்ல. நம்ம குளோபலா வந்து பெரிய லெவல்ல வரணும்னா, நம்ம தமிழ்ல வச்ச நேம்ல கூட ஒரு ஆப் வந்து ட்ரெண்ட் ஆகலாம். அது குளோபலா விசிபிளா இருக்கலாம் அப்படின்னு. பட் நார்த் சைட்ல என்ன சொல்றாங்க? நார்த் இந்தியனோட வியூ எப்படி இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ்லாம் இன்னும் ஆர்க்யூ பண்றாங்க. இது வந்து ஏன் வந்து ரீஜினல் நேம்ல இருக்கு? அண்ட் இது வந்து எங்களுக்கு ஹார்டா இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. அண்ட் ஏன் நீங்க வந்து ஒரு ஜெனரிக் இங்கிலீஷ் நேமா நீங்க வைக்கல? வச்சீங்கன்னா இது குளோபலா ரீச் ஆகும்ல? அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸ் வியூ வந்து இருக்க தான் செய்யுது இந்த ஆப்க்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்த சேனல்லயே நம்ம வந்து NEP 2020 பத்தி பேசியிருக்கோம். அதுல ஹிந்தி எஜுகேஷன் எப்படியெல்லாம் நம்ம இத்தன வருஷத்துக்கு முன்னாடி போராடி இருக்கோம்ங்கிறத பேசிட்டு இருக்கோம். பட் அப்படி இருக்கப்போ, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஆப்ல நேம் வச்சதுனால ஒரு டிபேட்மே வந்து நார்த்க்கும் தமிழ்நாடுக்குமே வந்து போயிட்டு தான் இருந்துச்சு பொலிட்டிக்கலா. அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் வியூ பாத்தீங்கன்னா, அந்த நிஜமாலே அந்த ஆப்ப குரோ பண்றதுக்கு குவாலிட்டியான ஃபீட்பேக்கா இருக்கும்.
ஸோ அப்படி வந்து கிரிட்டிக்ஸ் வியூலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கரண்ட்டா இருக்க இந்த ஃபீச்சர்ஸ் மட்டுமே இந்த ஆப்ப வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்காது. இதுக்கு வந்து நெறைய யூசர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆப் ட்விட்டர வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப் இருந்தது. லைக் அது வந்து ஒரு கட்டத்தில பாப்புலரா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஆப்போட இது பார்த்தீங்கன்னா, கிராஃப் டிமினிஷ் ஆயிருச்சு. லைக் லோயர் ஆயிருச்சு. அவ்வளவா யாரும் யூஸ் பண்றதில்ல. அண்ட் ஈவன் PUBGக்கே ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபாஜி, FAUG அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ஆப். லைக் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்மா இல்ல. ஸோ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லைக் நீ கீப் ஆன் ஒரு ஆப் வந்து இன்னோவேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுல நெறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் நெறைய கன்டினியூஸான அடாப்ஷன் இருக்கணும். சோ தட் லைக் அப்பதான் வந்து WhatsApp வந்து 500 மில்லியன் பிளஸ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க தெரியுமா இந்தியால. சோ அத வந்து பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான நெறைய குவாலிட்டியான வந்து கிரிட்டிசிசமுமே இருக்கு. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஆப்ஸ். இந்தியா வந்து சைனாக்கு அப்புறம் ஒரு லார்ஜஸ்ட் இன்டர்நெட் மார்க்கெட்னே சொல்லலாம். அண்ட் அதே சமயத்துல வந்து குளோபல் ஆப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்ம இந்தியால வந்து பயங்கரமாவே கம்பீட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ இன்னொரு மூவ்மெண்ட் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் மூவ்மெண்ட். ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கல் ஆப்ஸ வந்து இந்தியன்ஸ் பில்ட் பண்ற அந்த லோக்கல் ஆப்ஸ வந்து லைக் ஹைப் பண்ற விதமா, லைக் க்ரோ ஆக்குற விதமா இருக்க ஒரு மூவ்மெண்ட். இதே இது Zoho வந்து யுபிஐ பேமெண்ட்ஸ், காமர்ஸ், ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இன்டிகிரேட் பண்ணுச்சு அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து கோனா கிவ் அ டஃப் காம்படிஷன் டூ WhatsApp அண்ட் வாட்டெவர் லைக் அடுத்து என்ன வந்தாலும் அதுக்கு காம்படிஷன் குடுக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, யங் ஸ்டூடண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேட்ரியாட்டிக் யூசர்ஸ்லாம் வந்து அரட்டை ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஆப்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து ஒரு லார்ஜர் கேதரிங்கா அந்த ஆப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகுறோமா? இல்ல இன்னுமே நம்ம WhatsAppலயே தான் இருக்க போறோமா? ஸ்டிக்கா இருக்க போறோமா? அப்படிங்கிறது தான் வந்து தீர்மானம் பண்ண போது. இதுல அ என்னோட க்ளோசிங் தாட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரட்டை அப்படின்னு இந்த ஆப் வந்து நான் பார்க்கும்போது, கேள்விப்படும்போது நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு இந்தியன் ஆப் வந்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ நம்ம சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஆல்ரெடி வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வந்து 2021ல வாங்கியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் ஹைலி கேப்பபிள் ஆஃப் இந்த ஆப்ப வந்து இன்னுமே நல்ல டீடைல்டா லைக் நல்ல ஃபீச்சர்ஸோட டெவலப் பண்றதுக்கு. இது வந்து இந்தியாவோட ஒரு சேலஞ்ச் தான். குளோபலா ரெகக்னைஸ் ஆற மாரி ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்றதுக்கு. வெதர் இந்த ஆப் வந்து நிஜமாலேயே வந்து WhatsApp பீட் பண்ணுதோ இல்லையோ, பட் இட் கிவ்ஸ் அ ஹை கான்ஃபிடன்ஸ் டூ இப்போ நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க, டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிற எந்த செக்டாரா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பாசிபிலிட்டின்னு தான் சொல்லலாம். இந்தியன் கம்பெனிஸ்க்கு. ஆஸ் எ யூசரா நமக்கு என்ன ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லோக்கல் ப்ராடக்ட்ஸ், லோக்கல் கம்பெனிஸ வந்து சப்போர்ட் பண்றது இந்தியாவோட குரோத் வந்து இன்னும் மேம்படுத்தும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, லைக் இந்த ஆப் டெவலப் பண்றதுக்கு மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு வந்து நெறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜாப் மார்க்கெட்ங்கிறது ஓப்பன் ஆக போகுது. நெறையா ஃபீச்சர்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னா, கண்டிப்பா ஆட்கள் தேவை கரெக்ட்டா? ஸோ அப்போ வந்து ஒரு ஜாப் மார்க்கெட் இப்ப ஆல்ரெடி நெறையா நம்ம கெரியர் டாக்ஸ்ல கூட பார்த்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி எந்த கிரைசிஸும் வராம இருக்கிறதுக்கு, நம்மளே நம்மளோட எம்ப்ளாய்மென்ட் லெவல்ல எக்கனாமிய குரோத் பூஸ்ட் பண்ற அளவுக்கு இது வளரும். ஒரு குளோபல் இதே மாதிரி இன்னும் நெறைய கண்டுபிடிப்புகள் வர வர, இந்தியா வந்து ஒரு குளோபல் டெக் லீடரா மாறுறதுக்குமே நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப உங்களே நீங்க கேட்டுக்கோங்க வெதர் இட்ஸ் இந்தியன் மேட். ஃபைனலா நீங்க என்ன நெனைக்கிறீங்க? லைக் நிஜமாலேயே வந்து இது இந்தியாவோட WhatsApp தானா? இந்த WhatsApp பீட் பண்ணுமா? ஆர் இந்த ஆப் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க ஒரு யூசரா இருந்தீங்கன்னா, இதுல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்தா நல்லாருக்கும். அப்படி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல ஆர் அப்டேட்ல நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.